வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டியான, ஹெல்த்தியான, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய பனானா கேக் இல்லைனா பனானா பிரெட், அதுவும் எக்லெஸ் பனானா கேக்கை வந்து நம்ம செய்ய போகிறோம். ரெகுலராக வந்து கன்வெக்ஷன் மைக்ரோவேவில் செய்யாமல் இன்றைக்கி வந்து மைக்ரோவேவில் வந்து ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காக வந்து ஹெல்த்தியான பனானா கேக் வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அந்த பனானா கேக் செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 4 சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த வெரைட்டி வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் பெரிய பழமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 பழமாக எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வந்து பனானா கேக் எப்படி செய்கிறது, அதுவும் மைக்ரோவேவில் எப்படி குயிக்காக செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரையாக வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து அதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பழத்தை வந்து ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம் பேஸ்ட்டை வந்து சர்க்கரையோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து காசி ஆற வச்ச பாலை வந்து சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு வந்து சூடான பால் வந்து சேர்க்காதீங்க. அதே மாதிரி வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சில்லுன்னு பால் யூஸ் பண்ணாதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல கரெக்டான பதம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்ததாக வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ரீஃபைண்டு எண்ணெய்க்கு பதிலாக வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்மெல் அப்புறம் டேஸ்ட் இருக்கிற மாதிரி கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், அந்த மாதிரி எண்ணெய்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கணும். அது வந்து கேக்கோட டேஸ்ட்டும் ஃப்ளேவருக்கு எடுத்து விட்ரும். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் வந்து 1/4 கப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இதுக்கு வந்து நம்ம எந்த பீட்டரும் மிக்சரும் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா வந்து இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலந்து வருது, ஒன்றா சேர்ந்து வருது. ஸோ இதை வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், சூப்பராக வந்து எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெட் மிக்ஸ் வந்து கேக்குக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான ட்ரை மிக்ஸ் இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து ஒரு ஜல்லடை வந்து மேலே சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியான கேக் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கோதுமை மாவு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். ஸோ 1 கப் அளவுக்கு வந்து நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு ஜலிச்சு சேர்க்கும் போதே வந்து இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கட்டிலாம் இல்லாமல் வந்து நல்லா வந்து ஜலிச்சு நம்மளோட வெட் மிக்ஸோட சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், எல்லா மாவும் வந்து நம்ம ஜலிச்சு சேர்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து டைட்டாலாம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஜென்டலாக வந்து ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணாலே போதும். நம்ம வந்து மாவு வந்து நல்லாவே வந்து நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸில் மிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி டர்ன் பண்ணி விடுங்க, அதுவே போதும். ஸோ இது மாதிரி வந்து ஜென்டலாக வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் டர்ன் அதே மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம கேக் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மைக்ரோவேவ் அவனில் வந்து நம்ம டின் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மைக்ரோவேவில் செய்யறதுனால நம்ம வந்து மைக்ரோவேவ் சேஃப் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது மாதிரி பின்னாடி ஏது இருக்குது பாருங்கள், மைக்ரோவேவ் சேஃப் கண்டெய்னர், அது மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. அப்புறமா வந்து இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக். மைக்ரோவேவ் அவனில் வந்து நம்ம வந்து கன்வென்ஷனல் அவன் மாதிரி அலுமினியம் டின் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோவேவ் சேஃப் கண்டெய்னர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி இன்றைக்கி வந்து மைக்ரோவேவில் வந்து 10 மினிட்ஸில் வந்து கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் டின்னை வந்து க்ரீஸ் பண்ணிக்கணும். அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு போட்டு நம்ம தட்டிக்கலாம். ஸோ அது மாதிரி போட்டால் நம்ம வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ நீங்கள் டைரெக்டாகவே வந்து கேக் மிக்ஸ் வந்து இது மேலேயும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து இது மாதிரி வந்து ஒரு பட்டர் பேப்பரை வந்து நீங்கள் வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஹோம்மேட் பட்டர் பேப்பர் செய்கிறது கூட எப்படின்னு வந்து நான் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிப்பியில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரெசிப்பியில் வந்து நான் வந்து கேக்கு வந்து எப்படி இட்லி பாத்திரத்தில் செய்யலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மைக்ரோவேவில் 10 மினிட்ஸில் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை வந்து
நம்ம வச்சுருக்க பட்டர் பேப்பர் மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபுல் மிக்ஸை வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்லைட்டாக வந்து லெவல் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம தட்டி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருந்தாலும் அது ரைஸ் ஆகிடுச்சுன்னா கேக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ தெரியாது மேலே. ஸோ வாங்க இது வந்து நம்ம மைக்ரோவேவில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம மைக்ரோவேவ் அவனில் வச்சாச்சு. வாங்க இப்போ வந்து நம்ம செட் பண்ணிடலாம் நம்ம மைக்ரோவேவை. இது வந்து ஹை பவரில் வந்து 10 மினிட்ஸ் போல் நம்ம வந்து ஹை பவர் மைக்ரோவேவ் மோடில் வந்து 10 மினிட்ஸ் போல் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கேக் வந்து உள்ளே வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. வாசனை வந்து வெளியில் வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வாங்க நம்ம மைக்ரோவேவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கேக்கை வெளில எடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா ஒரு க்ளவுஸோ இல்லைன்னா துணி வச்சு எடுத்துக்கோங்க, சூடாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம கேக் வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது வெந்துருச்சா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டூத் பிக்கோ இல்லைன்னா ஸ்குயர் வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம ஸ்குயர் வச்சு உள்ளே குத்தி பார்க்கலாம். நம்ம கேக் வந்து ஒட்டாமல் வரணும். பாருங்கள் நம்ம கேக் வந்து ஒட்டாமல் க்ளீனாக வந்திருக்கு. ஸோ 10 மினிட்ஸ்லேயே பாருங்கள் நம்ம கேக் வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலி கன்வெக்ஷன் மைக்ரோவேவில் வந்து 50 to 60 மினிட்ஸ் ஆகும் கேக்கு வேகிறதுக்கு. இதில் பாருங்கள் டக்குன்னு வந்து 10 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம கேக்கை வெந்துருச்சு. இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஆறட்டோன்னு விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இது டிமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம கேக் வந்து சைடெல்லாம் ஒட்டவே இல்லை. அதே மாதிரி வந்து நம்ம கீழே பட்டர் பேப்பர் போட்டதுனால அது கீழே ஒட்டலை. பாருங்கள் நம்ம பிளேட்டில் வந்து எந்த பிளேட்டில் சர்வ் பண்ணுறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம கேக் சுத்தமாக ஒட்டலை. பாருங்கள் தொட்டு பார்த்தா கூட பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ நம்ம போட்ட பட்டர் பேப்பரை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பரான அருமையான பனானா கேக் இல்லைன்னா பனானா ப்ரெட் வந்து நம்ம மைக்ரோவேவ் அவனில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் கேக் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்லைஸ் வாழைப்பழத்தை வந்து மேலே கட் பண்ணி வச்சு டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ சூப்பரான டேஸ்டியான அப்புறம் ரொம்பவே ஹெல்த்தியான அப்புறம் ஸ்பாஞ்சியான பாருங்கள் அமுத்துனாலே பாருங்கள் நம்ம கேக் வந்து எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம மைக்ரோவேவில் ரெடி ஆகிடுச்சு. அது டக்குன்னு வந்து ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு டீ டைமில் ஒரு கேக் சாப்பிட்ணுன்னு போச்சுன்னா நீங்கள் குயிக்காக வந்து இந்த மாதிரி கேக் செய்யலாம். இல்லைனா சீக்கிரமாக வந்து கெஸ்ட் வரும்போது கூட நீங்கள் வந்து குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் வந்து இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான அப்புறம் ரொம்பவே கன்வீனியண்ட்டான மெத்தட் இது. ரொம்பவே டேஸ்டியான அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான கேக். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி மைதா இல்லாமல் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாழைப்பழமும் கோதுமை மாவும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டியான கேக். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் ஒரு ஸ்லைஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம கட் பண்ணும்போதே நம்ம கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் அந்த ஸ்லைஸ் வெளில எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம கேக் வந்து உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா அருமையாக இருக்குது. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. அமுத்துனோடனே நல்லா ஸ்பாஞ்ச் அமுத்துற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.